வெளியே வீடு பூட்டி இருக்கு. ஆனா அடுப்புல பாத்திரம் தெரிஞ்சு புகை வருது. எனக்கு என்னமோ அவர் உள்ளதா இருப்பாருன்னு தோணுதுங்க. கரெக்ட் சார். வாங்க. இப்ப எப்படி சகல உள்ள போறது? எங்க மேல போய் வீட்டுக்குள்ள போறதுக்கு எதனா வழி இருக்கா? சரிப்பா. அண்ணா நீங்க ஏதாவது ட்ரை பண்ணுங்கண்ணே. சகல இங்க ஒரு வழி இருக்கு சகல. டாக்டர், இது என்ன இன்ஜெக்ஷன் டாக்டர்? ஆபரேஷன் கைட்லைன்ஸ் அண்ட் மெடிக்கல் லிஸ்ட்ல இந்த இன்ஜெக்ஷனை நீங்க மென்ஷன் பண்ணவே இல்லையே. இது பேஷண்டோட ஹார்ட் பீட்டை நார்மலா வச்சிருக்க வேண்டிய முக்கியமான லைஃப் சேவிங் இன்ஜெக்ஷன். சர்ஜரிக்கு முன்னாடி இதை போடணும். டாக்டர், நீங்க நேத்து ஃபைனல் பண்ண சர்ஜரி புரோட்டோகால்ல இந்த இன்ஜெக்ஷனோட பேரே இல்லையே. அதான் உங்ககிட்ட வெரிஃபை பண்ணலான்னு கேட்டேன். என்கிட்ட ஆர்கியூ பண்ணதான் இங்க வந்திருக்கீங்களா? இங்க நான் தான் சீஃப் டாக்டர். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆபரேஷன் தியேட்டர்ல தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காம உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. சாரி டாக்டர். ஓகே, இனிமே இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட்ஸ். ஓகே? ஓகே டாக்டர். பாருங்க, நீங்க ஆபரேஷனுக்கு தேவையான வேலையை மட்டும் பாருங்க. இல்ல டாக்டர், யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏதாவது முக்கியமான விஷயம்னா நமக்கு இன்டர்காம்ல சொல்லுவாங்க. நீங்க வேலையை பாருங்க. சிஸ்டர், சிஸ்டர், நான் பேசுறது உள்ள கேக்குதா? ப்ளீஸ் யாராவது கதவை திறங்க. எங்க அப்பாவுக்கு எந்த ஆபரேஷனும் பண்ண வேண்டாம். கதவை திறங்க. ஏய், என்னடி உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ கதவை தட்டிக்கிட்டு இருக்க? அம்மா, அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்றது சுவாமிநாதன் டாக்டர் இல்ல. அவர் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரலையா? என்ன ரேவதி சொல்ற? டாக்டர் வரலையா? என்ன ரேவதி, என்ன சொல்ற? அப்ப உள்ள இருக்கிறது யாரு? அப்பாவை கொலை பண்ண வந்த கொலைகாரன் தான். ராஜராஜனை போட்டு தரலான்னு பார்த்தா இவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சது? டாக்டர் அவரோட வீட்டுல தான் இருக்காரு. அவரு சிவனாடி சித்தப்பா கட்டி போட்டு வந்திருக்காரு. கார்த்தி மாமா இப்பதான் எனக்கு போன் பண்ணாரு. சுத்தம் இதுவும் சொத்த போயிடுச்சா? டே கார்த்தி, எல்லா இடத்துலயும் நீதான் குறுக்க வர. முதல்ல உன்னதாண்டா ஏதாவது பண்ணி ஒழிக்கணும். ஐயோ, என்ன ரேவதி சொல்ற? அந்த சிவனாண்டி டாக்டர் கட்டி போட்டிருக்கானா? ஐயோ அக்கா, அப்பாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்க்கா. இந்த ஹாஸ்பிட்டலே வேண்டாம். உள்ள இருக்கவங்களை கதவை திறக்க சொல்லுங்க. ரேவதி, நீங்க தட்டிட்டே இரு, நான் ரிசப்ஷன்ல போய் விஷயத்த சொல்றேன். தல சுவாதி, தல. போமா, போய் வேலையை பாரு. என்ன இன்டர்காம் ஒர்க் ஆக மாட்டேங்குது? டாக்டர், இன்டர்காம் வேலை செய்யல. அதான் வெளியில யாரோ வேகமா கதவு தட்டுறாங்க. நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன் டாக்டர். இருமா, நான் வேணா சொன்னா கேட்க மாட்டியா? யாரும் கதவு திறக்க கூடாது. நாம ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களா இந்த பக்கம் நில்லுங்க.
ஏன் இத்தனை வருஷம் மெடிக்கல் ஹிஸ்டரியில இப்படி ஒரு மோசமான விஷயம் நடக்கிறது இதான் முதல் முறை. மாஸ்க் போட்டுக்கிட்டா எனக்கும் மத்தவனுக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுமா என்ன? ஒரே குழப்பமா இருக்கே. டாக்டர் பதட்டப்படாதீங்க, போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். கதவு திறங்க. கதவு திறங்க. கதவு திறங்க. சொல்லு ரேவதி. மாமா, ஆபரேஷன் தியேட்டர் கதவை தட்டுறோம். உள்ள இருக்கிற யாருமே கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. திறக்க மாட்டாங்களா? ஆமா மாமா, நாங்க எல்லாரும் எவ்வளவோ தட்டி பார்த்துட்டோம். உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. அந்த கொலைகார பாவி அப்போ ஏதாவது பண்ணிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க மாமா. நீ போலீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வந்துருவோம். ஓகே